ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? என்னமா ஸ்பூன்ல எதையோ போட்டு கிண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து கால் பண்ணி பசங்க வந்து கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க சிஸ்டர், அதனால ஒரு சின்ன கேக் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே பிரதர், கண்டிப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லெஸ் கேக் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டோம். இல்ல சிஸ்டர், அது இன்னும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பிரதர், நீங்க வந்து ட்ரெஸ்லெஸ் கேக் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லெஸ் கேக் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெஸ்லெஸ் மில்க் ஊற்றி கேக் ஸ்பாஞ்ச் அதில் வச்சு அந்த ட்ரெஸ்லெஸ் மில்க்ல வந்து ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் அந்த கேக் வந்து நல்லா ஊறணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஊர்ன கேக் மேல ஃப்ரெஷ் கிரீமால அங்கங்க புள்ளி வச்சு நல்லாவே சூப்பரா அந்த மாதிரி கோலம் போட்டாச்சு. இந்த கேக் ஃபுல்லா அந்த மாதிரி கோலம் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்படி நல்லாவே கோலம் போட்ட உடனே அதுல மலைச்சாரல் மாதிரி அங்கங்க வந்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி வந்து அப்படியே தூவி விட வேண்டியதான். இந்த கேக்கை வந்து ட்ரெஸ்லெஸ் மில்க் கூட வச்சு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம வந்து கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சிஸ்டர், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் தந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க யாரெல்லாம் அந்த ட்ரெஸ்லெஸ் கேக் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.